Today I am going to take measure theory integration day 3 class பார்த்துக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து மெஷர் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல. அதில் ரெண்டு தியரம் நான் யூஸ் பண்ணி எடுத்தேன் தெரியுமா. மெஷரபிள்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சி கொடுத்தோம். லெஸ் நார் ஈக்குவல் டு சிலாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டெண்ணா கொடுக்க போகிறோம். தியரம் பாரு. Let f and g be the measurable function on E, then that are the finite almost everywhere on E. Linearity, first linearity கொடுக்க போகிறோம் for any alpha f and beta alpha f plus beta g வரும்னா அதில் beta g is measurable on E. ப்ராடக்டில் வந்து f into g is measurable on E. இதை கண்டுபிடிக்கணும் சரியா. First we prove that alpha f is measurable நான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். f வந்து g வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்காங்க, ஈலேருந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் சப்போஸ் ஆல்ஃபா வந்து 0 ஆகும்போது தென் ஆல்ஃபா f is equal to 0 வந்து மெஷரபிள் ஆயிடும். Now we assume that ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆகும்போது நம்மளுக்கு என்ன, சப்போஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 இருந்தால் x belongs to E such that alpha f of x is greater than c கொடுக்குறோம் சரியா. ஃபார்முலா is equal to x belongs to E such that f of x is greater than c by alpha is measurable. So f is measurable, therefore alpha f வந்து ஒரு measurable ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா x belongs to E such that alpha f is greater than c equal to alpha x belongs to E such that f of x is less than c by alpha is measurable. f வந்து measurable ஆகும் in all the cases. அப்போ alpha f is measurable ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து லீனியாரிட்டின்னு சொல்லும்போது ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா டு ப்ரூவ் தேர் f plus g is measurable. கன்சிடர் x belongs to E such that f of x plus g of x less than E epsilon. f of x plus g of x less than epsilon ஆகும். f of x less than அந்த g அந்த சைடு கொண்டு போகணும். epsilon minus c minus g of x. Okay, there exists a rational number q belongs to capital Q such that f of x is less than, இதில் என்ன பண்ணணும், ரேஷ்னல் நம்பர் சொல்லும்போது q சென்டரில் கொண்டு வரும். q less than c minus g of x. x belongs to E such that f of x plus plus g of x less than c அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் q belongs to capital Q, x belongs to E such that f of x less than q intersection x belongs to E g of x less than c minus q. அப்போ fம் gயும் ஒரு மெஷரபிள் ஆகும் சரியா. அடுத்த ரெண்டு பிரிக்கும் போது x belongs to E such that f of x less than q and x belongs to E such that g of x less than c minus q are measurable, therefore intersection வந்து மெஷரபிள் ஆகும். அடுத்த யூனியனும் ஒரு மெஷரபிள்ஸ் ஆகும் சரியா. எல்லாமே சேர்த்து மொத்தமாக உனக்கு மெஷரபிள் ஆகுது. ஸோ ஆல்ஃபா பிளேஸில் வந்து 1 எடுத்தனால இந்த மாதிரியில் கொண்டு வந்துடும். அதே போல் சிமிலர்லி அதே போல் ஆல்ஃபா எஃப் அண்ட் பீட்டா ஜி ஆர் மெஷரபிள் ஆகுது. ஸோ ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி வந்து என்னென்னா நம்ம மெஷரபிள் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த லீனியாரிட்டி முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் சொல்லும்போது டு ப்ராடக்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். அப்போ எஃப் ஸ்கார் இஸ் மெஷரபிள் ஆகும். எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் எஃப் ஸ்கார் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சியாக இருக்கும். சப்போஸ் சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கும்போது 0வாக இருக்கும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் எக்ஸ் ஸ்கார் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சி is equal to x belongs to E such that f of x is greater than root of c union x belongs to E such that f of x is less than minus root of c. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம்ல, அதே போல் நம்ம பிரிக்கிறோம் சரியா. அடுத்தது x belongs to E such that f of x is greater than root c and x belongs to E such that f of x is less than minus root c is measurable. The union is measurable ஆகும். x belongs to E such that f square of x is greater than c is measurable. So f square வந்து உனக்கு measurable ஆகும்.
அடுத்த சப்போஸ் சி இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் சி சச் தட் எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சி ஈக்குவல் டு இ இஸ் மெஷரபிள் எஃப் ஸ்கொயர் வந்து மெஷரபிள் ஆகும் வி ஹேவ் எஃப் ப்ளஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர் எஃப் ப்ளஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர் நம்மளோட ஃபார்முலா தெரியும் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப்ஜி 2fg is equal to நம்மளுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது 2fg தேவை இருக்குன்னா இந்த செட் கொண்டு வரணும் f plus g the whole square minus f square minus g square ஆகும் fg is equal to 1 by 2 of f plus g the whole square f இதில் வரும்னா minus f இதில் வரும் left அடுத்தது minus f square minus g square since f plus g is measurable f plus g the whole square is also measurable ஆகும் so f square and g square are measurable ஆகும் therefore f plus g the whole square minus f square minus g square is measurable so 1 by 2 வந்து உனக்கு measurable ஆகுது therefore f வந்து உனக்கு measurable ஆகுது சரியா ஸோ 7th சம் பாரு இதை யூஸ் பண்ணி தான் வரும் நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஓ இஸ் கண்டினியூவஸ் சொல்லுவோம் இல்லையா அதுவும் மெஷரபிள் ஆகும் இல்லையா லெட்டு g be the measurable real valid function defined on e f is continuous real function defined on of or then f composite g is measurable சொல்லியிருக்காங்க let o be the open setன்னு எடுத்துக்கிறாங்க f composite g of inverse of o is equal to g inverse f inverse of o வருது f வந்து continuous சொல்லும்போது f inverse of o is ஓப்பனாக இருக்குது g is continuous சொல்லும்போது g inverse of f inverse of o is measurable for any open set o f composite g the whole inverse of o is measurable so g composite f வந்து உனக்கு measurable ஆகும் சரி ஸோ நெக்ஸ்ட் பரன் ஒரு ரிமார்க்கு g is measurable ஆகும்போது modulus of g and modulus of g power p வந்து measurable ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க f from r to r by f of x is equal to modulus of x எடுத்துக்கிறேன் f is continuous சொல்லும்போது காம்போசிட் வரும் இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது காம்போசிட் வரும் f composite g of x is equal to f of g of x is measurable f composite வரும்போது அது என்ன எடுத்துக்கலாம்னா f g of x நம்ம என்ன எழுதலாம் modulus of g of x xன்னு எழுதுகிறோம் அதுக்குள்ளாடி இருக்கிறதுனால அது நம்ம என்ன பண்ணுறோம் g of x எழுதுகிறோம் சரியா next f such that r tends to r by f of x equal to modulus of x power p g வந்து x power p கொடுத்துருக்கோம்ல நெக்ஸ்ட்டு f is continuous யூஸ் பண்ணியிருக்கோம் continuous g composite f composite g of x is measurable ஆகுது so this is measurable so modulus of g power p is also measurable ஆகுது okay so next proposition பாரு if a finite family fk k equal to 1 to n of the measurable function with a common domain E the function maximum of f1 f2 up to fn and minimum of f1 f2 up to fn are also measurable அப்போ let g of x equal to maximum of f1 f2 up to fn இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னா யூனியன் வச்சு எழுதலாம் that means claim x belongs to such that g of x is greater than c equal to union of k equal to 1 to n x belongs to e such that fk of x greater than c வரும் சரியா அடுத்தது என்ன கிளைம் பண்ணிக்கணும்னா மேக்ஸிமம் உனக்கு தேவை இருக்கிறனால மேக்ஸிமம் ஆஃப் சின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம் சரியா அப்போது நெக்ஸ்ட் லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சி there exist between 1 to n such that fk of x is greater than c வருது so x belongs to e such that f of x is greater than c இருக்குது subset of union k equal to 1 to n x belongs to such that fk of x is greater than c வருது சரியா அடுத்தது இந்த இதை பார்த்த உடனே x belongs to such that இருக்குல்ல அதை பார்த்த உடனே g of x is greater than c subset of union of I equal to 1 to g of x எழுதலாம் அதே நேரத்தில் f of x எழுதிக்கலாம் சரியா ஸோ that is equation number 1 இப்போ next x belongs to union of k equal to 1 to n x belongs to such that fk of x greater than 0 எழுதும்போது there exists k such that x belongs to
E such that fk of x is greater than c. Fk of x is greater than c இருக்கும்போது g of x greater than f of x ன்னு வருது. g of x is greater than fk of x, therefore g of x is greater than c. X belongs to E such that g of x is greater than c, that is equation number 2. From 1 and 2 யூஸ் பண்ணும்போது ஸோ ஈக்குவல் போடுறோம். fk is k measurable ஆகுது. ஸோ x belongs to such that fk of x greater than c இருக்கும்போது measurable, யூனியன் சொல்லும்போது that is measurable ஆகுது. சரி, ஸோ நெக்ஸ்ட் x belongs to such that measurable, g measurable ஆகுது. பட் g of x at the minimum பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பண்ணிட்டோம்ல, அதே நேரத்தில் மினிமம் ஆஃப் f1 of x, f2 of x up to fk of x, a is equal to x belongs to such that g of x is greater than c இருக்கும்போது ak is equal to x belongs to such that fk of x is greater than c. ஸோ இன்டர்செக்ஷன் போடுறோம். x belongs to g of x greater than c, fk of x greater than equal to g of x greater than c ஆகிறது. x belongs to ak for all k equal to 1 to up to n, x belongs to union of ak, a is subset சொல்லியிருக்கு. சிமிலர்லின்னு சொல்லிட்டு a is equal to a intersection. ஸோ fk is measurable ஆகும்போது hence ak எது measurable ஆகுது. ஸோ இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணும்போது measurable, ஸோ a is measurable சொல்லும்போது therefore என்ன வரும், g is measurable ஆகும். ஓகே, next ஒரு proportion, சின்ன proportion வர f be the real valued function be defined modulus of f of x is equal to maximum of f of x comma f of x. அப்போ f ப்ளஸ்ன்னு எடுக்கும்போது maximum of f of x comma 0, f மைனஸ் எடுக்கும்போது maximum of minus of f of x comma 0. modulus of f of x is greater than equal to 0, f plus of x greater than equal to 0, f minus of x greater than equal to 0. f is measurable ஆகும்போது modulus of f-உம் f ப்ளஸ்ஸும் f மைனஸும் உனக்கு measurable ஆகும். சரியா, ஆல்சோ f is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா f plus 1 எழுதலாம், மைனஸ் f மைனஸ்னு எழுதிக்கலாம். சப்போஸ் f of x is greater than or equal to 0, maximum f of x is greater comma 0 equal to f of x. f of x எப்படி எழுதிக்கலாம்னா f plus of x minus f minus of x equal to f of x minus 0 equal to f of x. minus f of x greater than or equal to 0 கொடுக்கும்போது maximum of minus f of x comma 0 equal to minus of f of x. அப்போ f plus of x minus f in minus of x equal to 0 minus of f of x equal to f of x. in both the cases f equal to f plus minus f minus வந்துடும். சரியா, ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, f ப்ளஸ்ஸும் f மைனஸும் மெஷரபிள் ஆகுது. ஸோ f வந்து மெஷரபிள். ஓகே, தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த தேதியில் பார்க்கலாம். சரியா.